தீண்டாமை சுவர். காகிதமும் வரக்கூடாது, நாயும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது. அதாவது நீங்களும் வரக்கூடாது. இது என்ன வசனம் அப்படின்னா, தீண்டாமை சுவர் எழுப்புன தன்னை ஆண்ட பரம்பரைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் யாருக்கு எதிராக தீண்டாமை சுவர் எழுப்பினாரோ அவங்கள பார்த்து சொன்ன வசனம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தீண்டாமைக்கான அடிப்படை காரணமே இதுதான். தீண்டாமை செய்யக்கூடிய அத்தனை பேரோட மூளையில் இருக்கக்கூடிய அந்த அந்த மனநிலை அப்படிங்கிறது இதுதான். அவங்களோட பார்வை அப்படிங்கிறது இதுதான். தீண்டாமை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஊனமுற்றவர்கள், பார்வை ஊனமுற்றவர்கள், மூளை ஊனமுற்றவர்கள், மனம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஊனமுற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுலேயே நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்த மாட்டோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை கூட சங்கடப்படுத்திடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் இது மாதிரியான மனநோயாளிகளை இந்த வார்த்தை கொண்டு தான் அடையாளப்படுத்தும். தீண்டாமைக்கான அடிப்படை காரணமே தீண்டாமையை பார்க்கக்கூடிய அந்த நபர் சொன்ன வார்த்தையிலிருந்தே நம்ம அறிஞ்சிக்கலாம். காகிதமும் வரக்கூடாது, நாயும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது. இது அந்த சுவரை எழுப்பிட்டு ஆதி திராவிட மக்களை பார்த்து அந்த நபர்கள் அவங்க சொன்ன வசனம். இது மட்டும் இல்லாமல் இது குறித்து நீலம் பண்பாட்டு மையம் கள ஆய்வு பண்ணும்போதே அந்த வீடியோ பதிவிலே அந்த நபர் சொல்கிறாரு, சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க ஊதிடுவேன் ஊதி அப்படின்னு மிரட்டல் வேற விடுக்கிறாரு. இது இல்லாமல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியமும் மிரட்டல் விடுத்திருக்காரு. நான் எத்தனை பேர் கால் கையை உடைச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் யாருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சு, யார் மிரட்டல் விடுத்தா, எங்கே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இந்தாண்ட காகிதம் நாய் நீங்கள் வரக்கூடாதுன்னு கட்டுறாங்க. என்னடா ஏன்டி கேளுங்களே, வாங்கி அவங்க பொண்டாட்டியெல்லாம் வாங்கடி கேளுங்களே, உங்களுக்கு ஆப்படிச்சு வரண்டி வாங்கடி. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மானத்தால் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் ஆதி திராவிடர் குடியிருப்பு வசிக்கிற பகுதி ஒரு புறம் இருக்குது. இடையில் சாலை இருக்குது, அவங்க போயிட்டு பயணிக்கிற சாலை இருக்குது. அந்த சாலையை ஒட்டின மாதிரி வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரோட நிலம் இருக்கு. அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த நபர் இன்னொரு அதே சமூகத்தை சார்ந்த இன்னொரு நபருக்கு ரொம்ப சமீபத்தில் அந்த நிலத்தை விற்கிறார். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் கூட அந்த நிலம், 1 ஏக்கர் இல்லை அதோட கொஞ்சம் கூட இருக்கலாம் அந்த நிலம். அதுதான் வச்சிருந்தவர் அந்த நிலத்தை வச்சிருக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக தான் இருந்திருக்காங்க. புதுசாக அந்த நிலத்தை வாங்கின நபர் என்ன பண்ணுறாரு, நிலம் வாங்கின உடனே 3 பக்கம் முள்வேலியும் 1 பக்கம் மிக பிரம்மாண்டமான அளவில் தீண்டாமை சுவரும் எழுப்புறாரு. ஏன் தீண்டாமை சுவர் எழுப்புறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஆதி திராவிட மக்கள் வசிக்கிறாங்க. தீண்டாமை சுவர் எழுப்புற அந்த ஆதிக்க மனநோய் கொண்ட அந்த நபர்களே என்ன சொல்லியிருக்காங்க அந்த மக்களை பார்த்து அப்படின்னா, காகிதமும் வரக்கூடாது, நாயும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது அப்படிங்கிற ஜாதி வெறி ஊறிப்போன அந்த மனநிலையோட அந்த மக்கள்கிட்ட இந்த வசனத்தை பேசியிருக்காங்க. தொடர்ந்து தங்க கிட்ட இருக்கிற சாதி வெறியையும் பணபலத்தையும் பணபலத்தின் மூலமாக சாதிக்காரங்களை பின்னாடி திரட்டியும் இந்த மக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் சொல்லுகின்ற தகவலின்படி அதிகாரிகளுக்கும் பணப்புழக்கம் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் மூலமாக, ஏன்னா இந்த மக்கள் அந்த குற்றச்சாட்டையும் சேர்த்தே நாம் அந்த குற்றச்சாட்டை உங்கள் முன்னாடி அப்படியே வைக்கிறோம். காவல் ஆய்வாளர் முதல் கொண்டு இந்த மக்களை, அந்த மக்களுக்காக போராடுற அந்த செல்வம் அப்படிங்கிற நபரை மிரட்டிருக்கு. சரிப்பா, உங்களுக்கு நமக்கு ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு பார்வையில் நமக்கு தோணலாம், அவன் நிலம் அவன் காம்பவுண்ட் கட்டியிருக்கான், அதை போய் நாம் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு. சாதி ரீதியான பிரச்சனைகளை இல்லை இந்த தீண்டாமை மாதிரியான பிரச்சனைகளில் அப்படியே நாம் நேரடியாக சட்டத்தின் மூலமாக இல்லை நிலம் அவனது, அவன் இடத்துல அவன் என்ன வேணா பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த பார்வையோடலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் சமூக சார்ந்த அந்த பார்வையோடவும் தான் நாம் சில விஷயங்களை அணுகணும். தீண்டாமை சுவர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறத அந்த மக்கள் அனுபவிக்கிற அந்த மக்கள் இருக்குல்ல, எங்களை ஒதுக்குறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையோட வலி இருக்குல்ல, அதை உணரும் போது தான் அது நீ எவன் நிலமா இருந்தான்னு எவன் இடமா இருந்தான்னு அந்த மக்களோட வலி புரியும் போது தான் இது இந்த தீண்டாமை சுவரோட தீவிரத்தன்மை நமக்கு புரியும். ஆதி திராவிட குடியிருப்பு பகுதியில் ஒரு பிறக்கிற குழந்தைக்கு ஏன் நமக்கு இந்த சுவர் இருக்கு, ஏன் நம்ம அந்த பக்கம் பார்க்க முடியல, ஏன் அந்த நிலத்துக்காரரே நம்ம பக்கம் மட்டும் சுவர் கட்டி வச்சிருக்காரு, 3 பக்கம் கம்பி வேலி போட்டிருக்காரு அப்படின்னு அங்க வசிக்கிற ஒரு தந்தை தன் குழந்தை கிட்ட என்ன சொல்வார், நாம் எல்லாம் பிறக்கும் போதே தீண்டப்படாதவர்களா பிறந்துட்டோம், நம்மளை பார்த்தா அவங்களுக்கு தீட்டு, நாம கீழ் சாதி அப்படின்னு தானே தன் குழந்தை கிட்ட ஒரு தந்தையால சொல்ல முடியுமா, ஒரு தாயால சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான ரொம்ப இக்கட்டான மனநிலையை
ஒரு குற்ற உணர்ச்சியான ஒரு மனநிலையை தொடர்ந்து ஒரு சமூக மக்களுக்கு, சக மனிதர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மனவேதனையான விஷயம். இந்த அறிவு கட்ட ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற அந்த ஜாதி மயிரை மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன புடுங்க போற? சக மனுஷனை ஒடி அவனை நீ பார்க்காம இருந்து என்ன புடுங்க போற? என்னத்தை பண்ணி சாதிக்க போற? அது மட்டும் இல்லாம நீலம் பண்பாட்டு பயணத்தில் தான் இந்த வீடியோ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கள ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்க. இரு தரப்புக்கிட்டையுமே பேசியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட தரப்பையோட செய்தியும் வாங்கி போட்டிருக்காங்க. யார் தீண்டாமை சுவரை எழுப்புனாங்களோ அவங்ககிட்டையும் செய்தியை பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதத்தை பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அதில் தீண்டாமை சுவரை எழுப்பப்பட்ட அந்த குடும்பம் வந்து அப்பன், மகன், அண்ணன், தம்பி அந்த அவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 1 ஏக்கர் கூடுதலான நிலத்தை சமீபத்தில் வாங்கினோம், கடன் வாங்கி வாங்கினோம். நாங்கள் வேலி அமைச்சிருக்கோம், நிலத்தெல்லாம் நாஸ்தி பண்ணுறாங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, அதனால் காம்பவுண்ட் சுவரை ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது லோனுக்காக வெயிட் பண்ணுறோம், லோன் வந்ததுன்னே ஆடு மாடு பண்ணையெல்லாம் கட்டிடுவோம், நாங்கள் அதுக்காக தான் இந்த நிலத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு மாடு பண்ணையெல்லாம் வந்ததுன்னே ஆடு மாட்டை அப்படியே ஃப்ரீயாக அதில் உலாவ விட்டுருவோம் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா, அந்த காம்பவுண்ட் சுவரை கட்டினதில் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் வந்து அவர் வந்து சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கு படிச்சிருக்காராம், வேலை கிடைக்கலையாம். அது வரைக்கும் சீமான் சொன்ன மாதிரி ஆடு மாடு பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு. சீமானுங்கிறத நானா சொல்றேன் அப்படி அவரோட பதில சொல்றார். இவரு எங்க அப்பாங்க, இவரு எங்க அண்ணா. நாங்க வந்து இந்த மானத்தல கிராமத்துல ஒரு ஏக்கரா பக்கமா இப்ப வாங்கியிருக்கோம் லேண்டு. இது நான் வந்து சுகாதார ஆய்வாளர் படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். சுகாதார ஆய்வாளர் வேலைன்னா சரி லேட் ஆகுது, நம்ம அது வரைக்கும் வேற ஏதாவது தொழில் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி ஏதாவது போடுவோமே அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் வந்து இந்த செவுரு கட்டியிருக்கிறோம். வாஸ்துபடி கட்டியிருந்துமே இப்போ வந்து லோனுக்காக வெயிட் பண்ணுதுங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் சுகாதாரத்துறை ஆய்வாளர் பதவி கிடைச்சுன்னா அவன் போயிட்டு கொடுக்குற ரத்தத்துல கூட அல்லது சுகாதார பணியில கூட சாதி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான விஷக்கிருமிகள்லாம் அந்த மாதிரியான பதவிகளுக்கு எடுக்கவே கூடாது அப்படின்னு இந்த நபர் எங்க வேலைக்கு போய் நின்னாலும் இவனோட புத்தியை வச்சுக்கிட்டு அவனுக்கு வேலை கொடுக்காதீங்க. அந்த நபராக்க வேலை எங்கேயாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது மற்ற எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நம்ம கூடுதலாக ஒரு கோரிக்கையும் நம்ம வச்சுக்கிறோம். அப்படி ஒரு பதிலை சொல்றாங்க, லோனுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு. நீங்க யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிலம் வாங்குறது, கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா சமூகத்தில் நிகழ்ற விஷயம்தான். இந்த நபரும் அப்படியே செஞ்சிருப்பாருன்னே நம்ம வச்சுப்போம். கடன் வாங்கிட்டு ஆடு மாடு பண்ண வைக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? நிலம் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினோம், பிரச்சனை வரக்கூடாது, அதனால் அளந்து கல் போட்டு முள்வேலி மட்டும் அமைச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஆடு மாடு பண்ண வைக்கணும்னு நினச்சிருக்கோம். முதல்ல ஆட்டு மாட்டு பண்ணையில் நம்ம முதலீடு செய்வோம், அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம 4 பக்கமும் சுவர் எழுப்பிப்போம். சுவர் எழுப்பினாலும் எத்தனை அடிக்கு பெருசாக எழுப்புவோம் நம்ம? ஆனால் அங்கே எழுப்பப்பட்ட சுவர் அவ்வளவு பிரம்மாண்டமாக மிகப்பெரிய தீண்டாமை சுவரா கிட்டத்தட்ட 10 அடிக்கும் மேலே எழுப்பப்பட்டிருக்கு. 10லேருந்து 15 அடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். 10 அடிக்கும் மேலே எழுப்பப்பட்டிருக்கு. அது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு வேற அச்சப்படுறாங்க. ஏற்கனவே மேட்டுப்பாளையத்தில் நம்ம எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? மேட்டுப்பாளையத்தில் இதே போல தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து பல பேர் அங்கே மரணம் அடைஞ்சாங்க. அப்போ திரு நாகை திருவள்ளுவன் அவர்களை கூட காவல்துறை அராஜகமா அவர் சட்டையை இழுத்து பிடிச்சி கைது பண்ண சம்பவத்தையும் அதை ஒட்டி பல போராட்டங்கள் நடந்ததையும் நம்ம இங்க நினைவு கூற விரும்புறோம். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ, எங்க குழந்தை குட்டிகளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற அச்சமும் கூடுதலா இவங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே எங்களை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வும் வலியும், குற்ற உணர்வு அவனுக்கு இருக்கணும், ஆனா அந்த ஒதுக்குதல் இருக்குல்ல, அந்த ஒதுக்குதலுக்கான மன வலியோடவும் கூடுதலா உயிருக்கு அச்சுறுத்தலோடவும் இந்த மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தன் நான் லோனுக்காக வெயிட் பண்றேன், அதனால 3 பக்கம் முள்வேலி போட்டேன், ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணி நானே காம்பவுண்ட் போட்டேன் அப்படிங்கிறான். எது கடன் வாங்கி 40-50 லட்ச ரூபாய்க்கு ஒரு பக்கம் செவரு கட்டுற ஒருத்தனால ஆடு மாடு வாங்கி யாரா இருந்தாலும் ரொம்ப எளிமையா எப்படி யோசிப்போம்? முதல்ல ஆடு மாடு வாங்கி விட்டுருவோம், நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணாலே ஒரு 5 மாடு வாங்கிடலாம் இல்லையா? ஆடுகுட்டிகள் வாங்கி போட்டுடலாமா இல்லையா? ஒரு 10 லட்சம் செலவு பண்ணாலே அவன் நினைக்கிற அந்த ஆடு மாடு பண்ண வச்சிடலாம். ஆனா இவன் 40-50 லட்சம் செலவு பண்ணி ஒரு பக்கம் அந்த மக்கள் வாழ்ற பகுதியை மறைக்கிறதுக்கு மட்டுமே காம்பவுண்ட் சுவர் ஏற்றிருக்கான் அப்படின்னா இவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்புறோம். தீண்டாமை சுவர் மாதிரியான பிரச்சனையில நம்ம ரொம்ப நேரம் அப்படியே சட்டத்தை பார்க்குறோம் அப்படின்லாம் பார்க்க முடியாது. சில விஷயங்களை சமூக ரீதியிலான புரிதலோட சட்டத்தின் வழியா நம்ம அணுகணும். இது அவன் நிலம் தானே, அவன் இடம் தானே, அவன் காசு தானே, காம்பவுண்ட் சுவர் கட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பான விஷயம் கிடையாது.
ஆக்கிரமிப்பும் இருக்குன்னு கூறப்படுது இந்த மக்களால், ஆதி திராவிட மக்களால். இருந்தாலும் கூட வெறும் ஆக்கிரமிப்பாக மட்டுமே இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த தீண்டாமை சுவரை எழுப்பின அந்த நபர், அந்த அந்த குடும்பத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறார், குடும்ப தலைவர்னு நினைக்கிறேன், ஜாதி ஆணவம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சட்டம் இருக்குன்னு தான் பார்க்குறோம், இல்லைன்னா ஊதிடுவேன் ஊதிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறார். அந்த வீடியோ கிளிப்பை கூட நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன். இந்த ஜாதி இது ஒன்று சட்டம் இருக்குதுன்னு எங்களை மிரட்டிட்டு இருக்கிறான். இல்லைன்னா பாரு புண்ணு ஊதிவிட்டு போயிருவேன். சட்டத்தை பத்தி நிலத்தை அளக்குறேங்க. இவன் இதே மாதிரி தொல்லை கொடுத்துட்டு தான் அளக்குறோம். இவனுக்கு நிலவு அங்க வந்தா எடுத்துக்கிறோம், இங்க வந்துச்சுன்னா இன்னொரு தேவர் இந்தாண்டி வைப்போம். எங்க அளவுல தாசில்தார் கலெக்டர் நிறுத்திக்கிட்டு அவ்வளவு ஜாதி திமிரோட பேசுற அந்த திமிர் எங்க வருது? சட்டம் இல்லைன்னா நீ ஊதிடுவியா? நீ என்ன பண்ணிடுவ? நீ இந்த ஆதிக்கம் உனக்கு எங்க, அந்த உரிமை எங்கிருந்து எடுத்துக்கிற? நீ என்ன வேணா பண்ணலாம். அவன் ஒருத்தர் இருக்கட்டும், 100 பேர் இருக்கட்டும், நீ 1000 பேர் இரு, 5000 பேர் இரு, ஊதிரமா ஊதினா அந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வருது? யார் அந்த அதிகாரத்தை தந்தது உனக்கு? சட்டம் இல்லைன்னா ஊதிடுவாரான் இவர். ஊதி இப்படி லோனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஆடு மாடு வாங்கி போடுவானா, இல்லை 4 பக்கமும் முள்வேலி அமைப்பானா, இல்லை நான் 3 பக்கம் முள்வேலி அமைச்சிட்டு ஆடு மாடை வாங்காம 40-50 லட்ச ரூபாய்க்கு காம்பவுண்ட் கட்டுவானா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. இதிலிருந்தே அந்த குடும்பத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நாம் சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப அந்த நமக்கே எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அந்த வலியை அனுபவிக்கிற அந்த மக்களுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படலையா, அரசு கண்டுக்கலையா அப்படின்னா, ஆதி திராவிட மக்கள் தரப்பும் செல்வம் அப்படிங்கிற நபரும் தொடர்ந்து அந்த மக்களோட பிரச்சனைக்காக, அந்த எந்த உரிமை சார்ந்த விஷயங்களுக்காகவும் குரல் கொடுக்குற நபராக செல்வங்கிற நபர் இருக்கார். அவர் தொடர்ந்து சிஎம் செல்லிருந்து, எஸ்பியிலேருந்து, டிஎஸ்பியிலேருந்து, கலெக்டர்லேருந்து, தாசில்தார்லேருந்து, ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அத்தனை பேர்கிட்டையும் புகார் மனு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்குது. காரணம், அவங்க கிட்ட பணம் பூந்து விளையாடுது. பணபலத்தினால அவங்க என்னமும் பண்ணுறாங்க, யாரையும் விலைக்கு வாங்குறாங்க. எனக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு செல்வம் சொல்றார். என்னால 7-8 மணிக்கு மேல வெளியே போக முடியல, வீட்டில் பயப்படுறாங்க, இருந்தாலும் நான் போராடுறேன். என் பிணம் போனாலும் கூட, என் பிணம் போகும்போது இந்த காம்பவுண்ட் சுவர், இந்த தீண்டாமை சுவர் இங்க இருக்கக்கூடாது, அதுக்காக நான் கண்டிப்பா போவேன். நான் இந்த தீண்டாமை இழிவை தொடர்ந்து என் தலைமுறைக்கும் கொடுத்துட்டு, என் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு, என் பேர பிள்ளைக்கும் கொடுத்துட்டு போக விரும்பல. நான் செத்தாலும், நான் மடிந்தாலும் என் பிணமாவது இந்த தீண்டாமை சுவரை அகற்றிட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு எந்த அளவுக்கு தன் உயிரை துச்சமென மதிச்சு தன் இழிவை போக்கணும்னு ஒரு மனுஷன் போராடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. அது எவ்வளவு இழிவை அந்த சமூகத்தின் மீது சுமத்துது அப்படிங்கிறத நம்ம உணரணும். நான் நைட்டில் 7-8 மணிக்கு மேலே கூட அதிகமாக போகிறதில்ல. அச்சுறுத்தல் தான், அச்சு காட்டுறாங்க. வீட்டில் அம்மாவை சொல்லுவாங்க 7-8 மணிக்கு போகாத அப்படின்னு, சேசி போட்டு நான் போட்டலாம், என்ன எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வீட்டிலேயும் பயந்துக்கிறாங்க. உனக்கு இடம் என்ன பண்ணுற, விட்டுட்டு போ, உளுந்தா அன்னைக்கு செத்துட்டு போயிடலாம், ஏன் நீ பொழுதுங்க இது கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சொல்கிறாங்க. அதனால் நான் கடைசி வரைக்குமே இப்பயும் சொல்கிறேன், கடைசி வரைக்குமே நான் போராடுவேன். நான் என்ன கொன்னாலும் சரி, என் பணம் போகும்போது, என்னோட உண்மை சொல்ல போனால் என்னோட உயிர் போனால் கூட, என் பாடி பணம் போன கூட அந்த காம்பவுண்டு போனால் தான் நான் என்னோட பணம் போகணுங்க. இந்த ஊர்லேருந்து போகணும். இப்படி போராடுற இந்த மனுஷனோட இந்த கோரிக்கையை இந்த அரசு எந்திரமும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டாரத்துக்கு இன்ஸ்பெக்டராக இருக்க பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற நபரும் இவரை கூப்பிட்டு வச்சு பேரம் பேசியிருக்காப்புல. யாரு? செல்வத்தை, ஆதி திராவிட மக்கள் பகுதியை சார்ந்த செல்வத்தை கூப்பிட்டு வச்சு பேரம் பேசியிருக்காப்புல. உனக்கு எவ்வளோ வேணுமோ கேளு, நீ தான் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து இப்போ போராடிக்கிட்டு இருக்க, நீ அமைதியாயிடு, நீ பணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசு. நீ வானலத்தில் நீ சுவரை ஏற்றிருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை, நீ எல்லாம் சரியாக பண்ணியிருக்க அப்படின்னா நீ எதுக்கு பேரம் பேசுகிற? எதுக்கு நீ அதிகாரிகளுக்கு அந்த லஞ்சம் கொடுக்கணும்? காவல்துறை அதிகாரி பாலசுப்ரமணியம் எதுக்கு செல்வத்துக்கிட்ட பேரம் பேசணும்? அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. எனக்கு பணம் வேணாம், என் தலைமுறைக்கு இழிவை சுமந்துட்டு போக விரும்பல, என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் இதுக்காக போராடுவேன் அப்படின்னு துணிச்சலோட, போர்க்குணத்தோட செல்வம் அப்படிங்கிற நபர் பேசிட்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இதுல கேள்வி எழுப்ப வேண்டியது இன்னும் கூட இருக்கு. இப்போ தீண்டாமை சுவரை எழுப்பின தரப்பு 40-50 லட்ச ரூபாய்க்கு காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்கான், நிலம் வாங்கியிருக்கான், முள்வேலி அமைச்சிருக்கான், ஆனால் கடனாளியாக இருக்காங்கிறான். வாஸ்துப்படி இந்த பக்கம் தான் காம்பவுண்ட் சுவரை எழுப்பியிருக்கான். ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறவன் என்னையெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துவானோ அதை இந்த தீண்டாமை சுவரை எழுப்பின தரப்பு பயன்படுத்தி வாஸ்து பிரகாரம் பண்ண, அதாவது இந்த ஆதி திராவிடர் மக்கள்னாவே பேரம் பேசுகிறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்னு இந்த தரப்பு குற்றம் சாட்டுது. தீண்டாமை சுவரை எழுப்பின தரப்பு வழக்கமாக அந்த மக்கள் மீது என்னெல்லாம் பழி சுமத்தப்படுதோ
பிசிஆர் ஆக்ட் இருக்கு, அந்த கேஸை வச்சு எங்களை அச்சுறுத்த பார்க்குறாங்க, அவங்க எங்கேயோ கீறிட்டு வந்துட்டு முட்டிட்டு வந்துட்டு அதை நாங்கள் அடிச்சுதான் சொல்றாங்க அப்படின்னு பல தடவை இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க ஆதி திராவிட மக்கள் இந்த காம்பவுண்ட் சுவர் விவகாரத்தில். இது எல்லாம் ரொம்ப அசால்ட்டா அவங்க எங்கேயோ போய் கீறிட்டு வந்து நாங்கள் அடிச்சோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆக பிசிஆர் ஆக்ட் ஆயுதமாகவும் அவங்க ரவுடிசம் பண்ணி பணம் கேட்கறதுக்கு நாங்கள் ஒத்து வரலன்னும் எங்கள் மேலே வழக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் பணம் கொடுத்து பேரம் பேச வச்ச நபர் வந்து பேசுகிறார். தொடர்ந்து இந்த சமூகத்தில் பொது புத்தியா ஒரு உளவியலை விதைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, ஆதி திராவிட மக்கள்னாலே இப்படின்னு அந்த டூலையே மறுபடியும் ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ணி தனக்கு சாதகமான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சி பண்றாப்புல இந்த ஆண்ட பரம்பரை ஜாதி வெறியன். இதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். இதோட கூட நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு அங்க ஆய்வு பண்ண வந்த அத்தனை அதிகாரிகள்கிட்டையும் நம்ம கேட்கிறோம், இன்ஸ்பெக்டர் எதுக்காக தீண்டாமை சுவர் எழுப்பின நபருக்காக வந்து பேரம் பேசுறார்? தாசில்தார் முதல் கொண்டு தலையிட்டு ஏன் இந்த ஜாதி பிரச்சனை, இது நில பிரச்சனை இல்லை, சிவில் கேஸ் இல்லை, இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ, அதில் ஏன் தாசில்தார் முதல் கொண்டு கூடுதல் கவனம் செலுத்தி இதை சமூக ரீதியிலாகவும் சட்ட ரீதியிலாகவும் ஏன் இந்த பிரச்சனையை அணுகலை? சிஎம் செல் வரைக்கும் இந்த பிரச்சனை போயும் அனைத்து அதிகாரிகள் உள்பட்டோம், எஸ்பி டிஎஸ்பின்னு எல்லாரும் வந்தும் கூட ஏன் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தரலை? அப்போ இந்த தீண்டாமை சுவர் எழுப்பின நபர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஏதாவது லாபம் இருக்கா, நோக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வரும். அதோட கூட மிக முக்கியமா இந்த தீண்டாமை சுவர் எழுப்பின நபர், வன்னியர் சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து எவ்வளவு ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காரு, அளவே இல்லை அப்படின்னு குற்றம் சொல்லப்படுது. அதை நிரூபிக்கிற விதமாக தான் அத்தனை அதிகாரிகளும் இவங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. அப்போ ஏன் தமிழ்நாடு அரசோட ஐடி ரெய்டு வந்து ஏன் இவர்கிட்ட போகக்கூடாது? எப்படி ஒரு சாதாரண குடும்பத்துக்கு அதிகாரிகளை விலைக்கு நிலம் கடன் வாங்கி வாங்கலாம், அதிகாரிகளை கடன் வாங்கி வாங்க முடியுமா விலைக்கு? அப்போ ஒரு இந்த நபர்கிட்ட எப்படி இத்தனை லட்சங்கள் வந்து குவியுது? வெறும் காம்பவுண்ட் சுவருக்கு 40-50 லட்சம் இவங்களால செலவு பண்ண முடியுதுன்னா இவனோட வருமானம் என்ன? வேலை அந்த நபரே சொல்றான், நான் வந்து சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்காம வெட்டியா ஜாதி வெறி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் லோனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் வாக்குமூலம் கொடுக்குற இந்த நபருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? இவங்களோட சொத்து விவரத்தை வந்து அரசு வந்து ஆய்வு பண்ணணும், சொத்து விவரத்தை வந்து கணக்கில் எடுக்கணும், இவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு ஐடி ரைட் நடத்தணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சாதகமா பேசின பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், அவர்கிட்டையும் அவரோட சொத்து விவரத்தையும் எடுக்கணும், அவர்கிட்டையும் ஐடி ரைடு போகணும், இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளோட சொத்து விவரங்களையும் எடுக்கணும், ஐடி ரைடும் போகணும். இந்த வகையில இந்த வழக்கை எடுத்து இதை சமூக ரீதியில அந்த தீண்டாமை சுவரை பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும்னா இப்படி அணுகுனா மட்டும்தான் இந்த விஷயத்தை தீர்க்க முடியும். பாலசுப்ரமணியமும் ஐடி ரைடுக்கு உட்படுத்தப்படணும், தாசில்தாரும் ஐடி ரைடுக்கு உட்படுத்தப்படணும். முக்கியமா இந்த தீண்டாமை சுவர் எழுப்பின நபர்கள் வந்து ஐடி ரைடுக்கு அவங்களோட சொத்து விவரத்தை சேகரிக்க அரசு வந்து முன் வரணும். இல்லைன்னா அரசின் மீது தான் வந்து பழிவிலும். அரசே தீண்டாமை பார்க்குது, அரசே தீண்டாமையை ஆதரிக்குது, அரசே தீண்டாமை சுவரை ஆதரிக்குது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு தான் நாம் வர வேண்டியது இருக்கும். இது அடுத்த கட்டமாக அரசை எதிர்த்த போராட்டமாக தான் இது நகரப்போது அந்த மக்கள் முன்னெடுக்க போறாங்க. ஆக அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா ஐடி ரைட் அவங்களுக்கான வருமான வழியையும் சொத்து விவரத்தையும் சேகரிங்க. இதுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டிருந்தா அதுக்கான நடவடிக்கையும் எடுங்க. இதை நம்ம மிக முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம். இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், நாங்கள் ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமாக தான் இருப்போம் அப்படின்னு அரசு ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து குஜராத் அரசையும் குஜராத்தோட மோடி அரசையும் இந்திய ஒன்றியத்தில் ஆண்டுகிட்டு இருந்த மோடி அரசையும் இங்கே திமுக அரசையும் வேறாக பார்க்க மாட்டாங்க. குஜராத்தில் இந்த இழிவு எது மாதிரியான இழிவு அப்படின்னா, குஜராத்தில் ட்ரம்ப் முந்தைய அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் இருக்கும்போது 2020 ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது குஜராத்துக்கு வரும்போது குஜராத்தோட குடிசை பகுதிகள் எப்படி திரை சீலை மூடி மறைக்கப்பட்டதோ அப்படி திமுகவும் இந்த மக்கள் அங்கன்னா திரை சீலை கிழிச்சு எரிஞ்சிடலாம் ஒரு நாள் 2 நாள்ல. இங்க காங்கிரீட் காம்பவுண்டா தீண்டாமை சுவரா எழுப்பப்பட்டிருக்கு. இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். சொல்ல போனா திரை சீலையை விட கொடுமையானது இந்த தீண்டாமை சுவர். இந்த இழிவை இந்த அரசு சுமக்க போகுதா அப்படின்னு முடிவு பண்ணணும். இல்லை ஏற்கனவே திமுக உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் போகும்போது கூட அங்கே ஆத்தங்கரையில் வசிக்கிற அந்த குடிசை பகுதியில் திரைசீலை கட்டி மூடினதா இங்கேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் நீங்க உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்க போறீங்களா அப்படின்னு அரசு யார் பக்கம் இருக்கு? அரசு தீண்டாமைக்கு ஆதரவா இருக்கா, தீண்டாமைக்கு எதிரா இருக்கா
அரசு மனித நேயத்தோட மக்களுக்காக இருக்கா அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்ட வேண்டிய கட்டாயம் இந்த நிகழ்வில் இருக்கு. இன்னும் கூடுதல் விவரம் வேணும் அப்படிங்கிறவங்க நீலம் பண்பாட்டு மையம் வெளியிட்டிருக்கிற அந்த கள ஆய்வு பதிவை போய் பாருங்க. தீண்டாமை ஒழியணும், தீட்டு ஒழியணும், இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற சனாதனம் ஒழியணும், சாதியம் ஒழியணும். இதுக்காக தொடர்ந்து அரசியல் வெங்காயம் குரல் கொடுக்கும், ஓங்கி ஒலிக்கும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.